குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. MCR Pure Cotton Club formals and casual shirts. உலகெங்கும் உள்ள கலாட்டா டிவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழவிருக்கிற 2025 வருடம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ராகு கேதுக்கள்னாலே ஏதோ ஒரு மைனஸான விஷயங்களே சொல்லிகிட்டே இருக்காங்களே மேடம், குரு நல்லதை கொடுப்பாரு, சனி வந்து அனுபவத்தெல்லாம் கொடுப்பாருன்னு சொன்னீங்க. இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கிற எல்லா கிரகங்களையும் விட இந்த ராகு கேதுக்கள் கொஞ்சம் வலிமை மிகுந்ததாகத்தான் கருதப்படுகிறது ஜோதிட ரீதியாக. இயல்பாகவே பலனை சொல்ல பாம்பை பிடின்னு ஒரு கோட் இருக்குது. உங்களுக்கு வந்து பலனை சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் ராகு கேது எங்கே இருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கான வாழ்க்கையில் அவங்க என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தீர்மானமே செய்யப்படும். அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் பீதியாகவோ இல்லை கொஞ்சம் வந்து உஷாராகவோ இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பயிற்சி என்னன்னு பார்த்தா அது ராகு கேதுக்களோட பயிற்சி தான். 2022 23 வருஷம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்ப இப்போ 2025 வருஷம் இந்த ராகு கேது பயிற்சிகள் என் ராசிக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, எதில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, எந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்கணும், எதை வந்து நான் வந்து சூச்சகமாக கையாளணும். ராகுவை போல் கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பானும் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. அப்போ கேது வந்தாலே அந்த இடம் கெட்டு போயிடுமா, ராகு வந்தாலே அப்படியெல்லாம் ஆயிடுமா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு விதமான காரகத்துவம்னு ஒன்று இருக்குது. இப்போது நீங்களாக இருந்தாலும் நீங்கள் அப்பாவாக இருப்பீங்க, அம்மாவாக இருப்பீங்க, பாட்டியாக இருப்பீங்க, தாத்தாவாக இருப்பீங்க. ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு ரோல் ப்ளே பண்ணுவீங்க. அந்த மாதிரி இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இருக்கிற இடத்தை தனதாக்கி கொள்ளக்கூடிய அதிக வலிமை பொருந்திய கிரகம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது தான். அப்போ ராகு அப்படின்னாலே அவர் என்ன பண்ணுவார்னா மாயையில் கொஞ்சம் சிக்க வைப்பார். இந்த கிளாரிட்டி நம்மளுக்கு முதல்ல வந்துருச்சு அப்படின்னாலே இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். இப்போ ராகு அப்படின்னாலே என்னன்னா மாயைக்குள் சிக்க வைப்பார். கேது என்ன பண்ணுவார், சிக்கவே விடாமல் தடுத்து விடுவார், அவ்வளோதான். ஸோ அதனால தான் கேதுவை போல் கெடுப்பானும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பானும் இல்லைன்ற மாதிரியான ஒரு கோட்டெல்லாம் வந்தது. அப்போ ராகு என்ன பண்ணுவார், இருக்கிற இடத்தை பிரம்மாண்டப்படுத்துவார். கேது என்ன பண்ணுவார், இருக்கிற இடத்தை கொஞ்சம் சுருங்க வைப்பதற்கான வழியெல்லாம் பண்ணுவார். கொஞ்சம் கேது உடல் ரீதியான பிரச்சனையும் கொஞ்சம் ராகு பண ரீதியான பிரச்சனையும் கொடுப்பாங்கன்னு நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிடலாம். நான் முழுக்க சொல்கிற மாதிரி இந்த பயிற்சி பலன்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும், எதை நாம் வந்து நம்பி இறங்கலாம், எதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சொல்கிறதுக்கான பதிவே தவிர நீங்கள் சூப்பர் உங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் கொட்டம் தான் போகுது. ராகு கேது இருக்கிற இடத்த போது சில பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்லதும் நடக்க போகுது, சில ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன கவனமாக இருக்க வேண்டிய இடங்களாகவும் தான் இருக்குது. அதனால் வந்து அதை அலசி ஆராயக்கூடிய விதமாகத்தான் இது ராசி பலன் இருக்க போது. வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நிகழ்வுகளை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மேஷ ராசி நேயர்களே, யூஸ்வலி நான் மேன்மை பொருந்திய மேஷராசி தான் சொல்லியிருந்தேன். விடாமுயற்சியால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராகு கேது என்ன கொடுக்க போகுது அப்படின்னா, உண்மைக்கே சொல்லிட்டா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி துலா ராசி சூப்பராக இருக்க போகுது, ரிஷப ராசி சூப்பராக இருக்க போகுது, தனுசு ராசி சூப்பராக இருக்க போகுது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லட்டா, அனுபவ ரீதியாக மேஷராசி இந்த வருடம் அல்டிமேட்டாக இருக்க போகுது. யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ நிஜமாவே மேஷராசிக்காரர்களுக்கு சூப்பரான ஜாக்பாட் அப்படின்றது இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா 11ஆம் இடத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் போய் ராகு அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய இடம். யூஸ்வலாக அந்த 11ஆம் இடம் அப்படின்றதே காலபுருஷனுடைய 11ஆம் இடம் அப்படின்றதே உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடம். ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பண்ணுறது, நிறைய மக்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல ராகு வந்து உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய பிரம்மாண்டத்தை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தி கொடுப்பார். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த தடவை பயங்கரமான தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்க போகுது. யாரெல்லாம் ஒரு கடை போட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களாம் 2-3 கடை போடுறதுக்கான அளவுக்கு உங்களுடைய தொழில் மேன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது. நிறைய தந்தை வழி ஆதாயம் அப்படின்றது கிடைக்க போகுது.
நீங்க இது வரைக்கும் எதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்தான்னு வாங்கிக்கிறதுக்கான அத்துணை டைம் பீரியடும் உங்களை நோக்கி வரப்போகிறது. ஸோ இந்த தடவை ராகுவுடைய எனர்ஜி என்ன பண்ண போகுது அப்படின்னா, லாபத்தில் அமர்ந்து லாபத்தை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பதற்கான வழி எல்லாம் காட்டப் போகிறது. ஓகே, அப்போ கேது என்ன பண்ணுவார்? அதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டாக பண்ணுவாரா? பத்தாவதுக்கு சிம்மத்தில் வேற கேது. மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 5ல் வந்து கேது அமர்தல் என்ன பண்ணும் அப்படின்னா, கேதுக்கு ஒரு 2 விதமான குணங்கள் இருக்கு. நான் திரும்ப சொல்ற மாதிரி ஒரு கிரகத்துடைய குணங்களையும் காரக இயல்பையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து அதை சூட்சமமாக கையாள முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது கேது அப்படின்ற பிளானட் தடையை கொடுப்பாரு, கேது அப்படின்ற பிளானட் வந்து ஒரு நோயை கொடுப்பாரு அப்படின்றது யூஸ்வலான கூட்டானா. கேது ஞானத்தை கொடுப்பார். கேதுனாலே ஞானக்காரகன்னு பேர். அப்போ கேது நுட்பமான அறிவை கொடுப்பாரு. நீங்கள் மருத்துவத்தில் ஜெயிக்கணும்னா அங்கே கேது வேணும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சக்ஸஸ் ஆனால் அங்கே கேது வேணும். நீங்கள் வந்து ஒரு PhD அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கேது இருக்கணும். நீங்கள் அறிவார்ந்து பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே கேது இருக்கணும். நீங்கள் சொல்கிறத ஒரு 4 பேர் கேட்கணும்னா அங்கே கேது இருக்கணும். உங்களுக்கு கோடி கோடியாக பணம் வரணும்னா அங்கே கேது இருக்கணும். பணத்துக்கும் கேதுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அப்போது இதெல்லாம் வேணும்னா அங்கே யார் இருக்கணும்? கேது இருக்கணும். அப்போ இந்த கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, ஆத்ம பலத்தை அதிகரிக்க போகிறார். 5ஆம் இடம்னு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த 12 வீட்டில் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எதுனா அது 5ஆம் இடம் தான். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், காதல், கவிதை, சொல்வாக்கு, செல்வாக்கு, புகழ், கீர்த்தி, வெற்றி, திருமணம் எல்லாம் குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள், இறையருள், லட்சுமி கடாட்சம், பணபரஸ்தானம்னே பேர் 5ஆம் இடத்துக்கு. குழந்தைகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடத்தில் கேது வந்து அமரும்போது குலதெய்வத்துடைய அருள் அப்படின்றது ரொம்ப 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 அபிரிவிதமாக இருக்க போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. குழந்தைகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஆனால் உங்கள் பிள்ளைங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு புத்தி கூர்மையாக வேலை செய்ய போகிறாங்க, நுட்பமாக இயங்க போகிறாங்க. அதே சமயம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க கவனம் கவனம் கவனம். வேறு எதில் நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ குழந்தைங்களோட மேஷராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட கொஞ்சம் இணக்கமாக இருங்க. அவங்களோட பேசுங்க. உங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா ஆல்ரெடி ராகு 11ல் உட்காந்துருக்காரா, நம்மளை சும்மா விட மாட்டார். வேலை வேலை வேலைன்னு ஓட வைப்பார். அப்போ வீட்டோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது கம்மியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்லதுதான், இருந்தாலும் குழந்தைகள் சொல்கிற இடத்தில் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த தடவை நான் சொன்னேன்ல, ராகு கேது பயிற்சிகள் யாருக்கு அள்ளி கொடுக்க போகிறதுன்னு பார்த்தா மேஷராசிக்காரர்களுக்கு பயங்கரமாக அள்ளி கொடுக்க போகிறது. ஆத்ம ஞானம் கிடைக்க போகுது. ரொம்ப யோசிச்சு நுட்பமாக படிக்க போறீங்க. நல்லா படிப்பு ஏற்படுங்க. புதுசாக படிக்க போறீங்க. பணம் வர்றதுக்கான வழிகள்லாம் எப்படி எந்த இடத்துல இருந்து பணம் வரும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க போகிறார். வேற என்ன வேணும் சொல்லுங்க? அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற போகுது. இது வரைக்கும் நான் கார் வாங்கலைன்னா இந்த தடவை நீங்கள் கார் வாங்கிடுவீங்க. நிறைய மேஷராசிக்காரங்க கார் வாங்குறதுக்கான நேரம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்களோ இந்த தடவை வீடு கட்டுவீங்க. 10ஆவதுக்கு சனி என்னதான் வந்து விரயஸ்தானத்தில் எட்டி பார்த்தாலும் 7.5 சனியே ஆரம்பிச்சாலும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல மேஷராசிக்காரங்களுக்கு. இப்போ நான் ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்ல. அப்போ நீங்கள் பண்ணுற விரயம் சுப விரயமான அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை சுட்டக்கூடிய இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். பயங்கரமான விவிஐபியோட தொடர்பு கிடைக்க போகுது. எதிர்பார்க்காம ஒரு அப் கிடைக்க போகுது. லைஃப்பில் நம்பலா அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தவிச்சிருப்பீங்கள, அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். இதயம் சம்மந்தப்பட்ட இடத்துல மூச்சு விடுறதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வர்றது, பேக் பெயினில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் வந்து கேது உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை மேஷராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குழந்தைகளிடம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இறையருள் நிறைய கிடைக்க போகுது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர போறீங்க. இது வரைக்கும் பண்ணாத நேர்த்திக்கடன்லாம் பண்ண போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கற்பக விநாயகர் உங்களுக்கு கற்பங்களை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். மறக்காம பிள்ளையார்பட்டி போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிள்ளையார்பட்டி போய் கற்பக விநாயகரை வழிபட்டு தினம் அவர்கிட்ட விளக்கேற்றி வைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுடைய கனவுகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. கவலையப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நமக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதை பத்தியும் யோசிக்காம கனவுகளை நோக்கி தயாராக புறப்படுங்கள். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.